மீந்திருக்கிற ஜனங்கள் ஆண்டவர் வருவார், சீயோன் மலையில் ஆளுகை செய்வார். ஆமாம், எல்லோரும் அநேக நாள் விடுவிக்கப்படுவார்கள், விசாரிக்கப்படுவார்கள், அப்படிலாம் வருதா? அதன் பண்பதாக பார்த்தா ஆண்டவர் என்ன செய்கிறார்? கொண்டாந்ததுக்காக அந்த மீட்கப்பட்ட ஜனம் நம்பிக்கை, தேவனை நம்பி தப்பி வைக்கப்பட்ட ஒரு நியாய தீர்ப்புக்கு தப்பி வைக்கப்பட்டு மீதம் இருக்கிற எல்லாரும் அழிஞ்சு போனாங்க. தேவன் மீதமாய் வச்சதான கிருபை பெற்றவங்க. அவங்க ஒன்று கிருபை பெற்றவங்க, இன்னொன்று அவங்க தேவனை நம்பிக்கை வைத்தவங்க. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்றைக்கு ஏசாயா 25ஆம் அதிகாரம் கவனித்து கொண்டே வருகிறேன் நினைக்கிறேன். மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். இது நீங்கள் வேதாகமத்தை படிக்கும்போது புரியாததை நம்ம சேர்ந்து படிக்கும்போது சில காரியங்கள் புரியும். தனியாய் படிக்கும்போது புரியாதது இன்னொரு சேர்ந்து படிக்கும்போது புரியும். இந்த வேத பகுதியில் நான் சொல்லும்போது இது ஒரு ரொம்ப வார்த்தைக்கு வார்த்தை விளக்கமையோ வியாக்கியானமோ சொல்லாமல் பொதுவாக இந்த அதிகாரத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிற வசனத்தை வாசித்து சில விஷயங்களை மட்டும் அந்த அர்த்தத்தை இது என்ன எதை குறிக்கிறதுங்கிறது மட்டும் நம்ம படித்து கொடுக்குற ஒரு சுருக்கம் தான். ஒரு இந்த 25ஆம் அதிகாரத்தினுடைய சுருக்கம் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். நம்ம இப்படி படித்து கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு முழு வேதாகமத்திலையும் என்ன இருக்குங்கிறத முறைப்படியாக தெரிஞ்சு கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். படிக்கும்போது வேதாகமத்தை திறந்த வேதாகமம் கையில் வைத்து கொண்டு சொல்லுகிற வசனத்தையும் இதையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து கொண்டே வந்தால் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். இங்கே 25 தேவனை துதிக்கும் ஒரு பாடல், அதாவது தேவனாலே பாதுகாக்கப்பட்டவர்கள், மீந்திருக்கிற ஜனங்கள். ஆண்டவர் வருவார், சீயோன் மலையில் ஆளுகை செய்வார். ஆமாம், எல்லோரும் அநேக நாள் விடுவிக்கப்படுவார்கள், விசாரிக்கப்படுவார்கள், அப்படிலாம் வருதா? அதன் பண்பதாக பார்த்தா ஆண்டவர் என்ன செய்கிறார்? கொண்டாந்ததுக்காக அந்த மீட்கப்பட்ட ஜனம் நம்பிக்கை, தேவனை நம்பி தப்பி வைக்கப்பட்ட ஒரு நியாய தீர்ப்புக்கு தப்பி வைக்கப்பட்டு மீதம் இருக்கிற எல்லாரும் அழிஞ்சு போனாங்க. தேவன் மீதமாய் வச்சதான கிருபை பெற்றவங்க. அவங்க ஒன்று கிருபை பெற்றவங்க, இன்னொன்று அவங்க தேவனை நம்பிக்கை வைத்தவங்க. அவங்க ஒரு பாட்டு பாடுறாங்க. கர்த்தாவே, நீர் தான் எங்கள் தேவன், உம்மை உயர்த்துவோம், இப்படி நாமத்தை துதிப்போம். நீர் அதிசயமானவர்களை செய்தீர், உமது பூர்வ ஆலோசனை சத்தியம் உறுதியுமானவைகள், வேறு உம்மை தவிர நாங்கள் வேறு ஆலோசனை வேறு இல்லை. நீ நகரத்தை மண்மேடாக்கினீர், அரண்மனை பட்டணத்தை பாழாக்கினீர். அந்நீரின் ராஜதானியை பெரிய பெரிய ஊர்களெல்லாம் ஊராயிராதபடிக்கும் கட்டப்படாதபடிக்கும் செஞ்சிட்டீங்க. ஆகையால் பலத்த ஜனங்கள் உம்மை மகிமைப்படுத்துவார். ரொம்ப பெரிய பராக்கிரமசாலி கூட தேவன் பெரியவர் என்று அறிக்கையிடுவார். நேபுகாத் நேச்சார் அறிக்கையிட்டான், பெல்சாத்சார் அறிக்கையிட்டான். நிறைய ராஜாக்கள் தேவனை அறிக்கையிட்டார்கள். கர்த்தருக்கு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கோரேஸ் மன்னன் தேவனை அறிக்கையிட்டான், அகாஸ்வேரு தேவனை மகிமைப்படுத்தினான். அப்போ பயப்படும்னு கொடூரமான ஜாதிகள் கூட, நகரம் கூட நமக்கு பயப்படும். நீர் பயப்பட எல்லா முழு உலகத்து மக்களாலும் பயப்படத்தக்கவரும் மகிமைப்படுத்தப்படத்தக்கவருமாய் இருக்கிறீர். ஆனால் நீர் எங்களுக்கோ நீர் எங்கள் தேவனாக இருக்கிறீர்.
அப்படின்னு சொல்லுகிறத நம்ம பார்க்கணும். அடுத்ததாக வசனத்தில் வாசிக்கும்போது 5வது வசனத்தில் வாசிக்கும்போது ஆண்டவர் எப்படிப்பட்டவராக தம்முடைய ஜனத்துக்கு எப்படி இருக்கிறாராம், கொடூரமானவருடைய சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல பயங்கர வெள்ளமாக வரும்போது அந்த நதி ஓரத்தில் இருக்கிறதான அந்த சுவரை மோதும்போது அப்படி உடஞ்சிடுமோன்னு நினைக்கிற நேரத்தில் ஏழைக்கு அவர் பலன், நெருக்கப்படுற எளியவனுக்கு அவர் திடன், பெருவெள்ளத்துக்கு தப்பும் ஒரு அடைக்கலம், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழல், வறட்சியான இடத்தில் காங்கை. வறட்சியான இடத்தில் காங்கைன்னா ரொம்ப அந்த நிலமெல்லாம் வெடித்து போயிருக்கிற மேல் அது காங்கை மேகத்தினால் தணிவது போல், அந்த காங்கைன்னா அந்த வெக்கை தணிவது போல அந்நியரின் மும்முரத்தை தனிய பண்ணுவேன். மேகத்தின் நிலையினால் வெயில் தணிகிறது போல பலவந்தரின் ஆரவாரம் தனியும். பயங்கரமான வெயில், திடீர்னு ஒரு அருமையான ஒரு கரும் மேகம் நம்மளை மூடும்போது அப்படி ஒரு குளிர்ச்சியும் அப்படி ஒரு நிழலும் கிடைக்கும் பாருங்கள். கர்த்தர் உங்கள் மேலே அப்படி ஒரு பயங்கரமான பாதுகாப்பை கர்த்தர், பயங்கரமான சூழலில் ஆச்சரியமான ஒரு பாதுகாப்பை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவாரா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு விருந்து தேவன் தம்முடைய ஜனங்களுக்காக வைக்கிறார். சேனைகளின் கர்த்தர் இந்த மலையில், அது எந்த மலைன்னா சீயோன் மலை, ஆலயம் கட்டப்பட்டிருக்கிற மலை, அந்த எருசலேமில் சகல ஜனங்களுக்கு ஒரு விருந்து ஆயத்தம் பண்ணுவார். அந்த விருந்து, வாருங்கள் எல்லாரும் வந்து போஜனம் பண்ணுங்கள், புசியுங்கள், பானம் பருகுங்கள், பழமையான திராட்சரசம், 3 நிலமுள்ள பதார்த்தம், தெரிந்த பழமையான திராட்சரசம், நிறைந்த விருந்தாணி, சகல ஜனங்கள் இருக்கிற முக்காட்டை ஆண்டு. ஏன்னா சகல ஜனங்கள் மேலுள்ள முக்காட்டை ஆண்டு மாற்றி போடுவார். அவங்க இதுவரைக்கும் அறியாதிருந்த ஜனங்கள் அவரை அறிந்து கொள்வார்கள். இதுவரை சகல ஜனங்களையும் மூடி இருக்கிற மூடல், இதுவரைக்கும் அறியாமைங்கிற நிலையில் இருந்த அநேகர் ஆண்டவர் அவர்களுக்கு வெளிப்படுவார். இந்த மலையிலே ஆண்டவர் எல்லாவற்றையும், எல்லா அறியாமைகளையும், எல்லா தடைகளையும், கட்டுப்பாட்டுகளையும், அடிமைத்தனத்தையும் ஆண்டவர் அகற்றி போடுவார். அவர் மரணத்தை ஜெயமாய் விளங்குவார். சிலுவையில் அவர் மரிப்பார், அடக்கம் பண்ணப்படுவார், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி மரணத்தை ஜெயமாய் விளங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலே இருந்த கண்ணீரை துடைப்பார், ஜனத்தின் இந்திய பூமியில் அதுபடி முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொல்கிறார். யார் நீக்கி போடுவார்? இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை என்று சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதலை குறித்த ஒரு தீர்க்க தரிசனமாகவும் இந்த 8வது வசனம் இருக்குது. அக்காலங்கும்போது எதிர்காலம் ஒரு நீண்ட காலத்துக்கு பிற்பாடு இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம். மேசியா இயேசு கிறிஸ்து சொல்லப்படும். இவர் நம்மை ரட்சிப்பார், இவர் தான் நம்ம கர்த்தர், இவருக்காக தான் காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூறுவன்னு ஒரு கூட்ட மக்கள் அவரை கண்டு அவரை மகிமைப்படுத்தி அவர் மேல் விசுவாசம் வைத்து திருச்சபையாக கட்டப்படுவார்கள். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கர்த்தருடைய கரம் இந்த மலையில் தங்கும். எங்கள் சீயோன் மலையில் கர்த்தருடைய கரம் எதுக்காக? நியாயம் தீர்க்கப்படுவதற்காக. அப்போ கூலம் கூலம்னா குப்பை, எருக்களத்தில் எரிக்கப்படுவது போல மோவாப் அவர் கீழ் மிதிக்கப்பட்டு போகும். நீந்துகிறவன் நீந்துகிறதுக்காக தன் கையை விரிப்பது போல, இது சிலுவையில் இயேசு கிறிஸ்து விரித்த அந்த அர்த்தத்தை போல. ஆமாம், அவர் விரித்து அவர்கள் பெருமையும் அவர்கள் கைகளின் சதி சற்பனைகளையும் தாழ்த்தி விடுவாரா. அவர் மதில்களுடைய உயர்ந்த அரணை கீழே தள்ளி தாழ்த்தி தரையிலே தூளாக. அப்போ மோவாப் அழிஞ்சு போகும். எதிர்க்கிற மோவாப் இல்லாமல் போகுங்கிற வார்த்தையை சொல்கிறார். அது மாத்திரமல்ல, தம்முடைய ஜனத்துக்காக ஆண்டவர் இந்த எப்படி மரிப்பாருங்கிறத கூட ஒரு நீந்துகிறவன் கையை விரிப்பது போல என்ன செய்யப்பட்டிருக்கிறது, விரித்து சிலுவையிலே மரிப்பார் என்றும் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார் என்ற தீர்க்க தரிசனமும் அடங்கின 25வது அதிகாரத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. ஏசாயா 25வது அதிகாரம். இந்த 25வது அதிகாரத்தில் மீந்த ஜனங்கள், அதாவது மற்ற ஜனங்கள்லாம் என்ன செய்யிட்டாங்க, துரத்தப்பட்டு போயிட்டாங்க, கொலை செய்யப்பட்டாங்க, எல்லா விதத்திலும் அவங்க என்ன செய்யிட்டாங்க, நிலைச்சிருக்கல. மீதி இஸ்ரேலில் இருக்கிற ஜனங்கள் பாடுகிற பாடல் அப்படின்னு சொன்னாங்க. அதில் சொல்லப்பட்டிருக்கு அவர் தேவன் எப்படிப்பட்டவர்ன்றதை நம்ம அதில் பார்த்தோம். இந்த நாளில் நம்ம அவர் எப்படிப்பட்டவராக நம்ம தியானித்து நம்ம அவர் ஜெபம் பண்ணுவோமா. அவர் அதிசயமானவர். அவர் ஆலோசனை கத்துறான். அவருடைய ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள் அப்படின்னு பார்க்குறோம். அவர் ஏழைக்கு பலனாக இருக்கிறார், நெருக்கப்படுகிற எளியவருக்கு திடனாக இருக்கிறாராம், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலாம், வெயிலுக்கு ஒதுங்கும்,
நிழலுமாக இருக்கிறாராம். அந்நியரின் மும்முரத்தை என்ன செய்கிறாராம்? தனியை பண்ணுகிறவராம். செல்வந்தரின் ஆரவாரத்தை என்ன செய்கிறாராம்? தனியை பண்ணுகிறாராம். பலவந்தரின் ஆரவாரத்தை தனியை பண்ணுகிறவர். சகல ஜனங்களின் முக்காட்டை அவர் என்ன செய்வாராம்? முக்காட்டை மூடலையும் அகற்றி போடுகிறவர். தமது ஜனத்தின் நிந்தை என்ன செய்கிறவராம்? அவர் பூமியில் இராதபடிக்கு அற்றுப்போக பண்ணுகிறவர். இப்படிப்பட்டதான் இந்த தேவன். ஆமென். இவர் நம்மை ரட்சித்தார். இவருடைய ரட்சிப்பில் நாம் களி கூர்ந்து மகிழ்வோமா? ஜெபம் பண்ணுவோம். இயேசப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு அப்பா எத்தனையோ பெரிய பெரிய அப்பா பலவான்கள், அப்பா பெரிய பெரிய செல்வந்தர்கள், ஆமென், எல்லாரும் கர்த்தாவே அப்பா பெரிய நீதிமான்கள் போல துன்மார்க்கர்கள் சன்மார்க்கர்கள் இருந்தாலும் கர்த்தாவே அவர்கள் எல்லாவற்றையும் ஆமென் அப்பா அவர்கள் நடுவில் அப்போ ஒரு சின்ன கூட்டமாக இருக்கிற எங்களை இந்த நாளில் அப்பா தெரிந்து கொண்டு ஆமென் அப்பா உம்முடையதான பிள்ளைகளாக்கி அப்பா நீர் மகிழுகிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா நீர் ஆமென் ஆண்டவரே, நீர் அதிசயமான காரியங்களை செய்கிறவர். நீ உம்முடைய ஆலோசனைகள் அப்பா சத்தியமும் உறுதியுமானவைகள் அப்பா. கர்த்தாவே நீர் அந்நியரின் மும்முரத்தை நீர் தனிய பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. கர்த்தாவே நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவருக்கு திடனும் புயல் காற்றின் புகலிடமும் கடுமையிலின் குளிர்நிழலுமாக இருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா நீர் எங்களுக்கு தஞ்சமும் எங்களுடைய கேடகம் எங்களுடைய கோட்டையுமா இருக்கிறீரப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம், நாங்கள் அசைக்கப்படுவதில்லை அப்பா. தேவனே உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆதரிக்கிறவர். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளை நீர் காப்பாற்றுகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சட்டைகளில் நாங்கள் அடைக்கலம் போகிறோம்ப்பா. ஆமென். தொடர்ந்து உம்முடையதான கிருபையின் பிரசன்னத்துக்கும் வழிநடத்தலுக்கும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.